Hey buddies, welcome to Python for Toddlers Advanced Series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா parameterized constructor னா என்ன அதுல என்னென்ன types of arguments நம்மளால கொடுக்க முடியும்ங்கறத various examples ஓட நாம வந்து ரொம்பவே டீடைலா நாம வந்து பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சோ டிஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். ஓகே ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ கன்ஸ்ட்ரக்டர் பத்தி உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே டீடைல்டாவே தெரியும். சோ கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு எப்போ கால் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்றோமோ அப்போ வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்ங்கறத நாம வந்து பார்த்திருந்தோம். சோ இதுவே டிஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ கன்ஸ்ட்ரக்டருக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட். இந்த டிஸ்ட்ரக்டர் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ மெமரியை டீஅலோகேட் பண்றதுக்காகவும் நம்ம சிஸ்டம்ல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க ரிசோர்சஸ கிளீன் பண்றதுக்காகவும் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ எப்ப இந்த டிஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம டெஸ்ட்ராய் பண்றோமோ அப்பதான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த டிஸ்ட்ரக்டர் வந்துட்டு நம்மளுக்கு கால் ஆகும். சோ ரொம்பவே சிம்பிள் தான். கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு கால் ஆகும். டிஸ்ட்ரக்டர் வந்துட்டு ஆப்ஜெக்ட் எப்ப நம்ம டெஸ்ட்ராய் பண்றோமோ அப்ப வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்ட்ரக்டர் வந்துட்டு கால் ஆகும். சோ இதுதான் டிஃபரன்ஸ். சோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே இப்போ இந்த கோட் நான் போட்டுட்டு நான் வந்து ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு லைன்ல அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம்ங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ கிளாஸ் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டேன். கிளாஸ்க்கு நேம் வந்து டெஸ்ட்னு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு மெத்தட்ஸ் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் யூனிட் சொல்றேன். சோ அண்டர்ஸ்கோர் யூனிட் அப்படினாலே உங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். சோ இது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சோ கன்ஸ்ட்ரக்டர் ஒன்னு கொடுத்திருக்கேன். சோ அதுக்கப்புறமேட்டு இன்னொன்னு அண்டர்ஸ்கோர் del அண்டர்ஸ்கோர் அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. சோ இப்பதான் நம்ம வந்து டிஸ்ட்ரக்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கிறதுக்கு இதுதான் சின்டாக்ஸ் அப்படின்னா டிஸ்ட்ரக்டர் கொடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி del அண்டர்ஸ்கோர் கொடுத்தோம்னா தான் நம்ம டிஸ்ட்ரக்டரை டிஃபைன் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். சோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்க ஆப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா w அப்படின்னு கிரியேட் பண்ணிருக்கோம். நம்ம கிரியேட் பண்ணிருக்க கிளாஸுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். சோ கிரியேட் பண்ணும்போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகும். சோ கன்ஸ்ட்ரக்டர்ல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் அப்படின்ற ஒரு லைனை நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். சோ இது வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து ரன் ஆயிருக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் வரைக்கும். அடுத்த லைன்ல என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா del w அப்படின்னு நான் வந்து சொல்லிருக்கேன். சோ delங்கிறது நம்மளுக்கு கிரீன் கலர்ல இருக்கு which means இது வந்துட்டு ஒரு கீவேர்ட். சோ del கீவேர்ட் பத்தி நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய பார்த்தாச்சு. சோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் நான் வந்து டெலிட் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ w ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா. சோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு நம்மளோட கிளாஸ நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ இந்த del w என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த w டெலிட் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ ஆப்ஜெக்ட் டெலிட் பண்ணுன்னு சொல்லும்போது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டர் நம்ம என்ன லைன்ஸ் நம்ம வந்து கொடுத்திருக்கோமோ இது வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். சோ அப்ப நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் டெலிட்டட் அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ கன்ஸ்ட்ரக்டரை நம்ம எப்படி டிஃபைன் பண்றோமோ அதே மாதிரி நம்மளால டிஸ்ட்ரக்டரை நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். சோ அதை எப்படி டிஃபைன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா del அண்டர்ஸ்கோர்ங்கிற சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். சோ இது வந்துட்டு நம்ம எதுக்காக டிஃபைன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்கோப்ல போகுதோ அப்பதான் நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரக்டர் நம்மளுக்கு வந்து கால் ஆகும். மெயினா டிஸ்ட்ரக்டரோட என்ன ஒர்க் பண்ணணும்ங்கறத நாம இன்னொரு எக்ஸாம்பிள்ல நம்ம வந்து பார்க்கலாம். சோ அது வந்து ரொம்பவே கிளியரா நம்மளுக்கு வந்து புரியும். ஓகே இப்போ இந்த கோட் போட்டுட்டு நான் வந்து ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த அவுட்புட்டுமே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்ச அவுட்புட் தான். சோ என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா பர்சன் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். சோ பர்சன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பாராமீட்டர்ஸ் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ செல்ஃப் வந்துட்டு ஆப்ஜெக்ட பாயிண்ட் பண்ணும். சோ அதை விட்டுருங்க. சோ அதுக்கப்புறமேட்டு நேம் ஏஜ் அப்படின்னு ரெண்டு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நேம்ல நான் வந்துட்டு நேம்னு ஒன்னு சேவ் பண்றேன். அப்புறம் ஏஜ்ல நான் ஒன்னு சேவ் பண்றேன். அதுக்கப்புறமேட்டு என்னோட ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் வந்து என்னோட கன்ஸ்ட்ரக்டர்ல கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரக்டருக்கு நான் வந்துட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். சோ இந்த ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னு ஒன்னு கிரியேட் பண்ணும்போதே நம்மளுக்கு இது எதை பாயிண்ட் பண்ணும்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸை தான் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். சோ இந்த இடத்துல என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வேல்யூஸ் நான் வந்து பாஸ் பண்றேன். சோ சக்தி 20 பாஸ் பண்றேன். சோ நேம்க்கு சக்தி போகும், ஏஜ்க்கு 20 போகும். அப்ப நேம்ல வந்துட்டு நம்மளுக்கு சக்திங்கிற வேல்யூ இருக்கும், ஏஜ்ல வந்துட்டு 20 இருக்கும். சோ அத பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண சொல்றேன். சோ அதனால நேம் இஸ் சக்தி, ஏஜ் இஸ் 20 எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இது வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர்ல நம்ம பார்த்த கான்செப்ட் தான். இப்போ டிஸ்ட்ரக்டர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா del ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னு நான் வந்து சொல்லிருக்கேன். அதாவது ஆப்ஜெக்ட் 1 டெலிட் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல சொல்லிருக்கேன். சோ இந்த ஆப்ஜெக்டோட வேலை வந்து
நம்மளுக்கு இதோட நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. சோ இதோட முடிஞ்சதுனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட டெலிட் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ இந்த ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட ஸ்கோப்ல இருந்து நம்மளுக்கு வந்து போயிடும். அதாவது நம்மளுக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட்டா நம்மளுக்கு டெலிட் ஆயிடும். சோ டெலிட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நாம இந்த இடத்துல என்ன டிஸ்ட்ரக்டரா லைன்ஸ் கொடுத்துருக்கோமோ அது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். சோ டிஸ்ட்ரக்டர் இஸ் கால்ட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து வரும். சோ இதனால எதனால நம்ம இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து நாம வந்து இந்த மாதிரி டெலிட் பண்றோம் அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய மெமரி அலோகேஷன்ஸ் நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ல சிஸ்டம்ல நடந்துட்டே இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு மெமரி ரிசோர்ஸ் வந்து அலோகேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமேட்டு அதுல இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ், அப்புறம் இந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தனித்தனியா மெமரி ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு அலோகேட் ஆகிட்டே இருக்கும். சோ ஆப்ஜெக்ட் நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்டோட ஒர்க் நம்மளுக்கு முடிஞ்சு நம்ம இதை டெலிட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ரக்டர் இங்க கிரியேட் பண்ணிருக்கிற இந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். அதாவது பேக்ரவுண்ட்ல நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் அலோகேஷன்ஸ்லாம் வந்து எடுத்திருக்கோம் இல்லையா, வேரியபிள்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். சோ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குது. இன்னும் பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் நம்ம போடும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிலாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சோ நம்மளோட ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்மளோட பைத்தான் கோட்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, பேக்எண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டேட்டா பேஸோட நம்ம வந்துட்டு நம்மளோட கனெக்ஷன் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்போம். சோ இந்த டேட்டாஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி ரிட்ரைவ் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ ஃபெச் பண்ணுவாங்க, திரும்ப கோட்ல யூஸ் பண்ணுவாங்க, திரும்ப ஃபெச் பண்ணுவாங்க, திரும்ப கோட்ல யூஸ் பண்ணுவாங்க. சோ ஒன்ஸ் இந்த ஆப்ஜெக்டோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இந்த கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்க கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து டெலிட் பண்ண முடியாது. சோ இதுக்குன்னு மெமரி அலோகேஷன்ஸ் எல்லாமே சிஸ்டம்ல இருக்கும். சோ இந்த மெமரி அலோகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு என்டையரா கிளீன் பண்றதுக்காக தான் நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரக்டர் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. சோ அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ல அது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். சோ இந்த மாதிரி அது வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ல நடக்குது. நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு சிம்பிளா சொன்னா நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியாது. சோ அதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அது. சோ இந்த மாதிரி __DL___ கொடுத்து நம்மளால இந்த மாதிரி மேனுவலா நம்மளால டிஸ்ட்ரக்டர் வந்துட்டு கூப்பிட்டுருக்கேன்ங்கிறத சும்மா ஒரு லைன்ல நாம இந்த மாதிரி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் நீங்களே மேனுவலா இந்த மாதிரி டெலிட் பண்ணு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரக்டர் மெத்தட் நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ரன் ஆகும். சோ டிஸ்ட்ரக்டர் எதுக்காக மெயினா யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்கோப்ல போகுதோ அது ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த அந்த ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்துட்டு டெலிட் பண்றதுக்காக தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல யூஸ் ஆகுது. சோ டிஸ்ட்ரக்டர் எப்ப நம்மளுக்கு கால் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இன்னொரு கேஸ்ல எப்போ நம்ம கிரியேட் பண்ணிருக்க வச்சிருக்க ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் கவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து 0ல போகுதோ அப்ப நம்மளுக்கு இந்த டெல்ங்கிற கீவேர்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்வோக் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சோ எப்ப நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் கவுண்ட் வந்து 0க்கு போகும்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம ப்ரோக்ராம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் கவுண்ட் வந்து நம்மளுக்கு 0ல போயிடும். சோ ஒன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் கவுண்ட் வந்து 0க்கு போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த டிஸ்ட்ரக்டர் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துட்டு ரன் ஆகும். சோ இப்போ இதே கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நான் இந்த இடத்துல போடுறேன். சோ என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, என்னோட கன்ஸ்ட்ரக்டரை வந்துட்டு மேல கொடுக்காம நான் கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு கீழே கொடுத்துட்டு மேல டிஸ்ட்ரக்டர் நான் வந்து கொடுக்குறேன். சோ இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஸ்ட்ரக்டர் தான் ரன் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஸ்ட்ரக்டர் ஃபர்ஸ்ட் ரன் ஆகாது. சோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. சோ பாருங்க, மாத்தி போட்டுட்டு ரன் ஆகும் போது நம்மளுக்கு வந்து அதே மாதிரி தான் அவுட்புட் வந்திருக்கு. சோ நம்ம இந்த மாதிரி போட்டாலுமே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரக்டர் தான் ரன் ஆகும்ங்கிறது கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆயிடும். சோ ரன் ஆனதுக்கு அப்புறமேட்டு எப்ப நம்ம டெலிட் ஆப்ஜெக்ட் 1ங்கிற ஆப்ஜெக்ட் டெலிட் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து கொடுக்குறோமோ அப்போதான் நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரக்டர்ல இருக்க இந்த லைன் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சோ இப்போ இந்த நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா சோ கன்ஸ்ட்ரக்டர் என்ன, டிஸ்ட்ரக்டர்னா என்ன, அதுக்கு எதுக்காக நம்ம வந்து டிஸ்ட்ரக்டர் யூஸ் பண்றோம்ங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். சோ கன்ஸ்ட்ரக்டருக்கும் டிஸ்ட்ரக்டருக்கும் இருக்கக்கூடிய பிரைமரி டிஃபரன்ஸ் வந்துட்டு இதுதான். சோ கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணும்போது நம்ம ___ initல டிஃபைன் பண்ணுவோம். சோ டிஸ்ட்ரக்டரை சொல்லும்போது ___ DL யூஸ் பண்ணுவோம். சோ கன்ஸ்ட்ரக்டர் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்றதுக்காக. டிஸ்ட்ரக்டர் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, சோ ஆப்ஜெக்ட் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த மெமரி அலோகேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்றதுக்காக. சோ கன்ஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே நமக்கு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிடும். டிஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி மேனுவலா கால் பண்ணும்போது செகண்ட் வந்துட்டு எப்போ ப்ரோக்ராம் எண்ட் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துட்டு கால் ஆயிடும். சோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டருக்கும் டிஸ்ட்ரக்டருக்கும் இருக்கக்கூடிய பிரைமரி டிஃபரன்ஸ். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா எப்படி நாம டிஸ்ட்ரக்டரை டிஃபைன் பண்றது, எப்படி அது கால் பண்றதுங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.